கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லைன்னு சிலப்பதிகாரம் சொன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. மத்த எந்த துயர் வேணாலும் இருக்கலாம். நெறைய பேரு அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு சொன்னாங்க. எங்க அப்பா இறந்தபோது கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எங்க அண்ணன் இறந்தபோது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா என் கணவன இழந்தபோது வந்து எவ்வளோ ஃபீல் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி பண்ணவங்களுடைய அந்த சோகம் இருக்கு பாருங்க. அவங்கலாம் சொல்லிட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிட்டாங்க. ஆனா இந்த இணைய இழந்தவங்களுக்கு தான் தெரியும். அத தாண்டி வெளிய வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்ல அப்படின்னு. அருணா இறந்தத கேட்டதுக்கு அத அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அந்த இறப்ப, துயரத்த, அந்த தனிமைய அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், நெறைய பேர் என்கிட்ட வந்து அப்பதான் எனக்கே தெரியும். எனக்கு அப்பா இல்லன்னு சொன்னவங்க, எனக்கு கணவர் இல்லன்னு சொன்னவங்க, "சரியாயிடும்மா, எல்லாம் மாறிடும்மா, உன் பையன் உன்ன பார்த்துப்பாம்மா, உனக்கு நல்ல படிப்ப குடுத்துருக்காரும்மா அவரு, தைரியமா வாழலாம்மா, உனக்கே திறமை இருக்கும்மா, நீயே சிங்கப்பெண்மா" அப்படின்னு சொன்ன குரல்கள் தான் எனக்கு இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அருணாவோட குரலா தான் நான் பார்க்குறேன்.